நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் டெல்லி சென்றிருக்கிறார். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினைகள் ஆற்றி வருகிறார்கள். அது தொடர்பாகத்தான் இன்றைய விவாத மன்றம் நடக்க இருக்கிறது. அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். நந்தகுமார் சார், இப்போ ரைடை பார்த்து பயந்தெல்லாம் ஒன்றும் போகல. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு அவர் போறாரு. பிளான் பண்ணி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான் நடத்துறாங்க அப்படின்றத துரைபாண்டியன் சார் சொல்லியிருந்தாரு. வெங்கடேசன் சார் சொல்லும் போது இங்கே உள்நாட்டில் விலைவாசி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இப்போ நிதி ஆயோக்கில் போய் இப்போ தராத பணத்தை கேட்க போறேன்னு சொல்லிட்டு போகிறது எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரியான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? இப்போ நிதி ஆயோக்கில் முதலமைச்சர் எழுப்பக்கூடிய கேள்விகள் என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல இப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரா எந்த மாநிலத்து முதல்வரா இருந்தாலும் இந்த நிதி ஆயோக் மீட்டிங்ல பங்கெடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, தலையாய கடமை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கேள்வி எங்க வருதுன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராய் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு சதீஷ்? 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5ஆம் ஆண்டுல 4 வருஷத்துல எத்தனை நிதி ஆயோக் மீட்டிங்க்கு அவர் போனாரு? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நிதி ஆயோக் மீட்டிங்க்கு போறாரு. அப்போ போன தடவை போகாததுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டது? எங்களுக்கு பட்ஜெட்ல தமிழ்நாட்டை பத்தி பெருசா பேசல, நிதி ஒதுக்கீடு பண்ணல, தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்க, அதனால நானும் இந்த நிதி ஆயோக புறக்கணிக்கிறேன்னாரு. இது ஒரு பொறுப்பான முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சான் அன்னைக்கே நான் பல விவாதங்கள்ல பேசியிருந்தேன். இது என்ன கெடா வெட்டு காது குத்தா, நீ பத்திரிக்கை கொடுக்கல நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு? ஒரு மாநில ஒரு முதல்வரா மக்களுடைய நலன் காக்க, மக்களுடைய உரிமையை கேட்டு வாங்கறதுக்கு அவங்க நான் கூப்பிடலனாலும் நமக்கு அங்க உரிமை இருக்கும் போது போய் உட்கார வேண்டியதுதான முதல்வனுடைய கடமை. அப்ப இன்னைக்கு எந்த காரணத்துக்காக போயிருக்காரு? அப்ப இந்த 4 வருஷம் போகாதது இப்ப போறது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்து மக்கள்லயும் ஒரு யதார்த்தமா எழக்கூடியது ஒரு வாஸ்தவமான ஒரு கேள்வி தானே. இதை எப்படி நம்ம ஒரு அபத்தமான கேள்வின்னு நம்ம கேட்க முடியும்? அப்போ அதுதான் நம்மளுடைய பார்வை. நீங்க போகணும், ஒவ்வொரு நிதி ஆயோக்குக்கும் போகணும். அடுத்தது நீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க மம்தா பானர்ஜியினுடைய மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத அப்பயே பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஃபேக்ட் செக் பண்ணி அது பச்சை பொய்ங்கிறது எல்லாமே பப்ளிசைஸ் ஆயிடுச்சு. அது தவறான கருத்துருவாக்கத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப பிரபல்யமான நபரும் கூட அந்த மாதிரி விஷயத்துக்கு. அடுத்தது நம்ம துரைபாண்டியன் சார் பேசும்போது நிறைய சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. அதுல இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இன்ஃபிளேஷனை பத்தி பேசினார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ரீட்டைல் இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா as of January 2025 4.94%. ஆல் இந்தியா அதை விட 1% 0.1% கம்மி, 4.84% ஆல் இந்தியாவுது. அடுத்தது இப்ப நம்ம இபிஎஸ் அவர் விமர்சிக்கிறாரு. அப்படிங்கும் போது ஏன் விமர்சிக்கிறாருனாக்கா, இப்ப நான் கேட்ட அதே கேள்விதான் எனக்கு கேட்கிற கேள்வி எடப்பாடிக்கும் வரும் இல்லையா? சரி, 4 வருஷமா நீங்க ஏன் சார் போகல? அதுக்கு இன்னைக்கு நீங்க போக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப போன தடவை நீங்க என்ன சொன்னீங்க? தமிழ் மாநிலத்தை புறக்கணிக்கிறாங்க, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு நீங்க போறீங்களே, அப்ப இதெல்லாம் சரியாயிருச்சா? இந்த கேள்வி வைக்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா? சோ அப்ப இதுல நமக்கு என்னுடைய தனிப்பட்ட பார்வை, ஒரு முதலமைச்சரா கட்டாயம் ஒவ்வொரு நிதி ஆயோக்கும் போய் நீங்க உட்காரணும். அங்க சரி, இங்க நீங்க நான் போன தடவை தான் சொன்னேன், நீங்க அங்க போய் கேட்கிற கேள்வியை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு மக்கள் முன்னாடி நான் ஏன் போகலன்னு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப அபத்தமான காரணம் அது. அப்ப அதனாலதான் இப்ப கேள்வி கேட்கறாங்க மக்கள் அப்ப இப்ப நீங்க போறீங்களே ஏன்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் முடிச்சு போட்டு அப்ப இதுக்காக தான் நீங்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்கல்ல. இல்ல இப்ப இந்த கேள்வி எல்லாம் இப்ப முதலமைச்சரோட நிதி ஆயோக் பயணத்தை நிறுத்த முடியாது இல்ல. அது கேள்விகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது, எல்லாம் சரி. ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த வகையில தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் சொல்ற கருத்தை சரியா உள்வாங்கிக்கிறேன். உங்களுக்கிட்டயும் ஒரே நிமிஷம், நான் சந்தேகத்தை மட்டும்னால அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நம்ம ஆன்லைன்ல பேசுறீங்களா இடையூறு பண்ணாம இருந்தாங்கன்னா தான் எங்களுக்கு கேட்கலன்னா கேட்காது. ஒரே நிமிஷம் சார், முடிச்சிட்டோம். சொல்லுங்க நந்தகுமார் சார். அதாவது நான் சொல்ல இந்த கருத்து சார், ஒரு நிமிஷம் அடுத்து உங்ககிட்ட வரேன். இப்ப நந்தகுமார் சார் பேசி முடிச்சோன்னா உங்கள்கிட்ட வர அடுத்து உங்க பாயிண்ட் தான்.
நான் முதல்லயே சொன்னது, முதல்வர் கட்டாயமா அந்த மீட்டிங்க்கு போய் உட்கார வேண்டியது அவருடைய தலையாய கடமைன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இவ்வளவு நாள் புறக்கணிச்சது தப்பு அப்படின்னு சொல்றீங்க. என்னுடைய குற்றச்சாட்டை இந்த கடந்த 3 வருஷமா நீங்க ஏன் போகல? அதுக்கு நீங்க சொன்ன காரணங்கள் என்ன? சரி, போன தடவை மக்களுக்கு முன்னாடி மீடியாவுக்கு வந்துட்டு நீங்க கொடுத்த காரணங்கள் என்ன? எங்களுடைய மாநிலத்தை புறக்கணிக்கிறாங்க, எங்களுக்கு நிதியை கொடுக்கல. அப்ப இப்ப எல்லாமே கொடுத்துட்டாங்களா? அதுக்காக நீங்க போறீங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே நிலைமை தானே உங்களுக்கு போன வருஷம் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்க ஏன் போகல? அப்ப ஏன் உங்களுக்கு தமிழகத்தினுடைய முதல்வரா ஒரு கடமையை செய்யணும் மக்களுக்காக? இன்னைக்கு சொல்றாரே மக்களுடைய உரிமையை கேட்டு பெறணும், மாநிலத்தினுடைய உரிமையை கேட்டு பெறணும் போது போன 3 வருஷத்துல அந்த மாநில உரிமை எல்லாம் எங்க போச்சு? மக்களுடைய உரிமையை நீங்க முதல்வரா போய் ஏன் அங்க கேட்கல? நீங்க கடந்த 3 வருஷமா கேள்வி வரணுமா இல்லையா? சரி, இப்ப ஏன் போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஏன் போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? இப்ப ஏன் போகணும் அப்படின்றதுல என்ன பாயிண்ட் இருக்கு? இல்ல, இப்ப போறத நான் வரவேற்கிறேன். ஆனா இன்னைக்கு பொதுவெளியில பேசக்கூடியது, அனைத்து எதிர்க்கட்சிகளும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இடி ரைடு நடந்து ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டை கேப்சர் பண்ணி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கே கை வைக்கிற அளவுக்கு வந்து நிலைமை வந்து முத்தி போச்சு. அதனால வந்து இப்ப இவங்க எப்படி வந்து கார் மாறி எடப்பாடி வந்து போய் அமித்ஷாவை சந்திச்சாருன்னு ஒரு அசிங்கப்படுத்துறாங்களோ, அந்த மாதிரி அந்த கட்சி இப்ப இவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க இதுக்காக தான் போறீங்க. அப்ப நிதி ஆயோக் கூட்டத்துல என் வீட்டுக்கு ரைடு விடாதீன்னு கேக்குறதுக்காக போறார். அப்ப மோடி அப்பட்டமா ஈடியை தவறாக பயன்படுத்துகிறார் என்ற முடிவுக்கு வந்துடலாமா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல அதாவது இப்ப நம்ம இல்ல அதையும் சொல்லுங்க. இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். விலைவாசி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா வருதா? பிஸ்கட்டுக்கு வரி போட்டது ஸ்டாலினா? தயிருக்கு வரி போட்டது ஸ்டாலினா? அரிசிக்கு வரி போட்டது ஸ்டாலினா? உப்புக்கு வரி போட்டது ஸ்டாலினா? அத்தியாவசிய பொருட்களுக்கு வரி போட்டது யாருங்க? விலைவாசி உயர்வுக்கும் ஒரு மாநிலத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? புகழேந்தி சார் ஒரு நிமிஷம் பேசுங்க. எந்த வரியை பத்தி பேசுறீங்க துரை? ஜிஎஸ்டி வரியை பத்தியும் பேசுறேன். அதுதான் அடிப்படை காரணம். இந்திய நாட்டுல உணவு பணவீக்கத்துக்கு முக்கியமான காரணமே ஜிஎஸ்டி வரி. அரிசிக்கு வரி போட்டது யாரு? புகழேந்தி சார் ஒரு நிமிஷம். உப்புக்கு வரி போட்டது யாரு? ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் பேசி முடிச்சிட்டீங்களா சார்? நந்தகுமார் சார் சொல்லுங்க. ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாடு வாங்குறது இல்லையா சார்? 50% ஜிஎஸ்டி வரி யாருக்கு சார் போகுது? துரை அவர்கள் மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ பத்தி பேசிட்டு இருந்து திடீர்னு வந்து ஸ்கீம்ஸ்க்கு போறாரு. டாக்ஸஸ் வேற. ஜிஎஸ்டிங்கிறது என்ன? ஜிஎஸ்டிங்கிறது என்ன? ஒரு வரி. அந்த வரியை வந்து நாங்க வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்டர் ஸ்கீம்னு சொல்லும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு பொருத்தம் இல்லாத வாதம் இல்லையா? நம்மளுடைய கேள்வியே என்னன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவெடுக்கக்கூடிய அத்தனை மடைவும் ஆல்மோஸ்ட் ஒரு 96-97% கன்சென்சஸ்ல தான் இது வரைக்கும் நாங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ரன் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. எந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது இன்னைக்கு வந்து திமுகக்காக இவரு நம்ம துரை அவர்கள் பேசுறாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த கூட்டணியில இருக்காங்க. எந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல இதெல்லாம் நான் வரி போடுறோம், நாங்க தான் இதை எதிர்த்து போராடணும், இருந்தாலும் அதை வந்து வரியா ஆக்கிட்டாங்கிறது ஏதாவது ஒரு நிகழ்வை சொல்ல முடியுமா அவங்கனால? ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு பொருளுக்கு சொல்ல முடியுமா அவர்னால? சரி, இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. கவுன்சில்ல அமைதியா இருக்கிறது இல்ல சுரேஷ். ஜிஎஸ்டி கவுன்சில்ல இவங்களுக்கு தான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டில வந்து 18% வரினா அதுல 9% மாநிலத்துக்கு வருது. சரி, 24%னா 12% மாநிலத்துக்கு வருது. அப்போ ஜிஎஸ்டி வரியில 50% எடுத்த உடனே வருது. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியில இருந்துதான் இந்த பிளானிங் கமிஷன் வந்து இத்தனை பர்சன்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அலோகேட் பண்றது. அதுதான் துரை அவர்கள் சொல்றது வந்து நாங்க ₹1 கொடுத்தா எங்களுக்கு 29 காசு கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய வரி இருக்குது பாருங்க, 50% எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய வரிகள் அத வந்து அந்த பாஸ்கெட் கிட்டியில எடுத்துக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ்னு வருது. அந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஃபைனலைஸ் பண்றது வந்து பிளானிங் கமிஷன், சாரி ஃபினான்ஸ் கமிஷன். அப்ப அந்த பினான்ஸ் கமிஷன் எதை ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதனுடைய அடிப்படையில தான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுக்க முடியும். சரி, அப்போ இவங்க வந்து இந்த வரிங்கிற அடிப்படையை வச்சுட்டு பேசுறது வந்து முழுக்க ஏமாற்று வேலை. அடுத்தது
இப்ப 29 காசு தான் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு துரை அவர்கள் ரொம்ப வருத்தப்படுறாரு இல்லையா? நியாயமான வருத்தம். எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. இதே 2024 தேர்தல்ல இதே திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த 29% எவ்வளவு உதவி கொடுத்தன்னு சொல்லிருப்பாங்கன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவங்களுடைய வாக்குறுதியில சொல்லுங்க ஐயா துரை அவர்கள்ட்ட கேட்டு சொல்லுங்களேன், எவ்வளவு கேட்டிருந்தா நியாயம்னு. ஏங்க அந்த பிரச்சனையே வர்றது இப்பதாங்க. நீ எப்ப நிதி ஒதுக்கீடு கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கயா. புரிஞ்சுக்கங்க புகழேந்தி சார், ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு RTI போடுறார். புகழேந்தி சார் ஒரு நிமிஷம் 2024 பதில் சொல்லுங்க. அதாங்க அதுதான் நான் சொல்றேன். முதல்ல நீங்க கேட்ட கேள்வி வளைச்செல்லாம் பேசாதீங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. சுத்தி வளைச்சலாம் இல்ல, நேரடியா தான் பதில் சொல்றேன். 29 காசு கம்மி நீங்க. ஆமாங்க 29 காசு கம்மி. ஆமா, எவ்வளவு கேட்டிருப்பீங்க நீங்க? யாரு உங்களுடைய வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு? ஏங்க நான் இப்ப மெட்ரோவுக்கு பணம் கேட்டேன், 67,000 கோடி கொடுத்தீங்களா நீங்க? சார் நீங்க ஒரு கேள்வி கேட்டா இன்னொரு கேள்விக்கு ஓடுறீங்க. அதுதாங்க பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு நீ இந்திய ஏத்துக்கிட்டாதான் கொடுப்பேன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? நீங்க கரெக்டான கேள்விக்கு கரெக்டான பதில் வாங்க. அதுதான் சொல்றேன். இதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு இரட்டை நாடகம் ஆடுறாங்க. இரட்டை நாடகம்லாம் கிடையாது, எங்களுக்கு ஒண்ணும் அவசியமே இல்ல. நாடகமா கூட இருக்கலாம், நாடகமா கூட இருக்கலாம். இரட்டை நாடகம் நான் சொன்னது நாகரிகமா பேசுறதுங்க. இந்த நாடகம் இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு அப்படி ஒரு அவசியமே கிடையாது. சரி சரின்னு சொல்லுவோம், தப்பு தப்புன்னு சொல்லுவோம். நிதி ஆயோக்க பொறுத்த வரைக்கும் 29 காசு கொடுக்கறேன்னு சொன்னது திமுக. நாங்க ஆட்சிக்கு வந்தா இத 33 காசா கொடுப்பாங்க. அதுதான் உங்களுடைய வாக்குறுதி. தெரியுமா உங்களுக்கு இது? ஓகே, இந்த வாக்குறுதி தெரியுமா அவருக்கு? துரை இவ்வளவு மல்லு கட்டி பேசுறாரு. நாளைக்கு 29 காசு 33 காசா தூக்கி கொடுப்பேன்னு சொன்னாங்க. இந்த வாக்குறுதி அவருக்கு தெரியுமா? வரேன் நந்தகுமார் சார், உங்களோட குறுக்கீடு இருந்தது, உங்களுடைய பதில் சார். ஆமா, இப்ப அவர் புகழேந்தி பேசும்போது நாம தவறான கருத்தா சொல்லிட்டோம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், நான் என்னென்ன தவறா சொன்னோம்னா கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அதுல ஒரு பாயிண்ட் கூட அவர் ரெஃப்யூட் பண்ணல. ஜெனரலா பாலிடிக்ஸ், ரெட்டாரிக் பாலிடிக்ஸை மட்டும் பேசி போயிட்டார். இப்ப அவர் பேசினதுல இருந்து நீங்க பார்க்கும்போது அவர் இந்த கார்பரேட்டை பத்தி பேசினார். இப்ப கார்பரேட்டுங்கும் போது அவங்க பெருசா ரெட்டாரிக் வைக்கிறது அதானி அம்பானி அதானி அம்பானின்பாங்க. இப்ப அதானி இந்த கோல் ஸ்கேம் ஏற்கனவே இருக்கு. அது அறப்போர் இயக்கம் கூட அந்த கோல் ஸ்கேம் எல்லாம் வெளியே எடுத்து வச்சாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய திமுக வந்ததுக்கு அப்புறம் அது வழக்கு தொடுக்கிறதுக்கு பர்மிஷன், நீங்க வழக்கு தொடுங்கன்னாங்க. இது வரைக்கும் அவங்க வழக்கு தொடுக்கவே இல்லை. ஆனா இது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதையே கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்துவீங்க திமுக. அப்ப இதுலயும் அவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு பாருங்க. அடுத்தது இப்ப சமீபமா இதே கார்பரேட் குட்ட சொல்றாங்களே, இதே அம்பானி அவரும் அவர் பையனை இங்க சென்னைக்கு வந்துட்டு போனாங்களே, யார போய் பார்த்தாங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அவர் என்ன விவேகானந்தர் தெரு குறுக்கு சந்தில இருக்கக்கூடிய முன்சாமியவா பார்த்துட்டு போயிருப்பாரு. அடுத்தது பிளானிங் கமிஷனை பத்தி பேசினாரு. திமுக எத்தனை தடவை இந்த பிளானிங் கமிஷனுக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அறிஞர் அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து எத்தனை தடவை அந்த பிளானிங் கமிஷனை எதிர்த்து பேசியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு அவர் சொல்றாரு, ஐயோ அன்னைக்கெல்லாம் பிளானிங் கமிஷன் சூப்பரா இருந்துச்சு, அதை மாத்தி நிதி ஆயோக். அப்ப இதுலயும் இரட்டை நிலைப்பாடு. அடுத்தது இன்னைக்கு எஜுகேஷன் ஃபண்ட் இந்த 2500 கோடி கல்வி நிதியை திருத்திட்டாங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான பொய் பேசுறாங்க. இப்ப சமீபமாவே அவங்க எழுதின லெட்டரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன, இது எங்களுக்கு வரக்கூடிய தொகையில நாங்க இந்த பிஎம்சிக்கு கையெழுத்து போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், மிகுந்த ஆவலோட இருக்கும். அதனால இந்த 2023-24 உண்டான 3வது மற்றும் 4வது தவணையை ரிலீஸ் பண்ணுங்கன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் தவணையும் 2வது தவணையும் 2023-24 வாங்கிட்டாங்க, கரெக்டா? அதனாலதான் 3வது 4வது ரிலீஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆனா இப்ப இந்த RTE எஜுகேஷன் அந்த ஆக்ட் பிரகாரம் கடந்த 2 வருஷமா தனியார் பள்ளிகளுக்கு இவங்க இன்னும் காசே கொடுக்கல. அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த தனியார் பள்ளிக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் RTE அவங்க ஓபன் பண்ணல. அப்போ சராசரியா அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 1 லட்சம் மாணவர்களே வைங்க, அதிகபட்சமா 12,000 இருந்து 17,000 வரைக்கும், ஒரு சராசரியா 15,000 வச்சுக்கங்க. அப்போ 1 லட்சம் மாணவர்களுக்கு 15,000னா வருஷத்துக்கு 150 கோடி. அப்ப இந்த 2023-24 24-25க்கு 300 கோடி தானே. அப்ப இந்த 2,500 கோடி வராதனால நாங்க எங்கனால RTEக்கு பணம் கொடுக்க முடியலங்கிறது இதுல எவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. அப்படியே இருந்தாலும் இந்த 2,500 கோடி PM ஸ்ரீ திட்டத்துக்கு உண்டான நிதி, இது மொத்தமா கல்விக்கு உண்டான நிதி இல்ல. இதை MP, அதாவது திமுகவினுடைய MPA பாராளுமன்றத்துல தமிழச்சி தங்கபாண்டியன் பேசுறாங்க, இந்த PM ஸ்ரீ நிதிக்கு உண்டான, இந்த PM ஸ்ரீ பள்ளிக்கு உண்டான 2,500 கோடின்னு பேசுறாரு. PM ஸ்ரீ ஸ்கூல்ல நீங்க நிறுவனீங்கன்னா தானே அதுக்கு உண்டான நிதியை கொடுக்க முடியும். PM ஸ்ரீ ஸ்கூல்ல நிறுவனத்துக்கு நாங்க கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு
அந்த 2500 கோடியை கொடுங்கன்னா இதுல எவ்வளவு இரட்டை நிலைப்பாடு? அடுத்தது நாகரிகமா பேசுறத பத்தி பேசினார் அண்ணன் புகழேந்தி அண்ணன். திமுகவுடைய மேடை பேச்சுக்கெல்லாம் வந்து புகழேந்தி அண்ணன் திமுக மெம்பரா இருந்து போய் உட்கார்ந்து கேட்டிருக்காரா இல்லையான்னு தெரியல. அதை கூட விடுங்க. இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியார் அவர்களை வந்து எந்த அளவுக்கு அசிங்கமா கேவலப்படுத்தி பேசினார். அவர் காலில் விழுந்ததை பொதுவெளியில் இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? அந்த வார்த்தைய பேசினது யாரு? திமுகவுடைய துணை முதல்வர். சாதாரண ஒரு மேடை பேச்சு பேசக்கூடிய ஒரு பேச்சாளன் அல்ல. அதுலயும் பாருங்க எவ்வளவு பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட். அடுத்தது மாநில நலனை பத்தி நீங்க பேச வேண்டாமான்னு கேட்கிறார். ஐயா, உங்க எல்லாத்தையும் விட எனக்கு மாநில நலன் ரொம்ப அதிகம். ஆனா எங்க கேள்வி வருதுன்னா, நீங்க அந்த மாநில நலனை மத்தியில நீங்க ஆட்சியில 18 ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் கூட இருந்தீங்க. எத்தனை இலாக்கால நீங்க மந்திரியா இருந்தீங்க? அன்னைக்கெல்லாம் அந்த கமிட்டிஸ் 3 கமிட்டியை வந்து இப்ப சமீபமா நடந்த சட்டமன்றத்துல ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னார் இல்லையா, ராஜமன்னார் கமிட்டியை பேசுறாரு, பூஞ்சி கமிட்டியை பேசுறாரு, சர்க்கார் கமிட்டியை பேசுறாரு. அந்த கமிட்டி எல்லாம் கொடுத்த ஃபைண்டிங்ஸ் எந்த காலத்துல கொடுத்த ஃபைண்டிங்ஸ்? அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து ஆட்சியில காங்கிரஸ் கூட 18 ஆண்டுகள் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா? அப்பெல்லாம் இந்த மாநில உரிமை உங்களுக்கு தெரியலையா ஐயா? மாநிலத்தினுடைய சுயாட்சி அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்ப உங்களுக்கு என்னைக்கு வந்து நீங்க மாநில சுயாட்சி மாநில உரிமைன்னு என்னைக்கு திமுக பேசுதோ அன்னைக்குதான் மத்தவங்க எல்லாம் பேசணுமா? உங்களோட பேசுறது முழுக்க எல்லாமே இரட்டை நிலைப்பாடு உள்ளது. அப்ப இவங்களுக்கு ஒரு டைலாக் என்னன்னா, சினிமால தான் வந்து சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இந்த நிலைப்பாட்டை தான் நம்ம திமுகவை வந்து கண்டு நம்ம வந்து விமர்சிக்க சரி. இப்போ நிதி ஆயோக்கு நாளைக்கு முதலமைச்சர் போறாரு. அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இப்போ வந்து புதுசா ஒரு கட்டமைப்பை வந்து கிரியேட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர் வந்து சொல்லிட்டு போனாரு. ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அதுக்கு வந்து இப்ப அங்க போய் ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து டெல்லி போனா இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் உடனே சொல்லி அவங்க வந்து மோடி அவர்கள்ட்ட வந்து சமாதானம் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் போறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அது எப்படி நடக்கும்? அது நிதி ஆயோக் கூட்டம்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு அங்க இருக்க தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்துருவாரு. அப்படிதானே பண்ண முடியும்? அவர் பிரச்சனைக்காக போறாருன்னா தனியா தானே போக முடியும். இல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய அவை. நம்ம டிபேட் மாதிரி ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் வந்து பூந்து பேசுற மாதிரி எல்லாம் அங்க பேச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருவாங்க. வேற யாரும் குறுக்கிட முடியாது. அவங்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய நியாயமான கருத்துக்களை அவங்க திடகாத்திரமா எடுத்து வைக்கலாம். அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே. அப்ப இதையெல்லாம் நம்மளுடைய குற்றச்சாட்டை என்ன? ஏன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இவ்வளவு நாள் போகல? இந்த வாய்ப்பை எல்லாம் ஏன் இந்த கடந்த 3 வருஷமா தவற விட்டாரு? இன்னைக்கு போறதை நம்ம வரவேற்கிறோம். நான் தான் ஆரம்பத்திலே அதைத்தான் சொன்னேன். இன்னைக்கு போறதை வரவேற்கிறோம். ஆனா நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் விட்டுட்டீங்க. அடுத்தது வந்து நீங்க போய் நீங்க மாநில உரிமைக்காக பேசுங்க, பண்ணுங்க. ஆனா இப்ப நீங்க மாநில உரிமை பேசும்போது கூட உதாரணத்துக்கு ஒரு கடைசி சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இந்த டீலிமிட்டேஷனை பத்தி நீங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய இந்த ரிப்போர்ட் எதனுடைய அடிப்படையில வச்சு, கார்னிகி என்டோமென்ட் ரிப்போர்ட். அது இந்தியாவுடைய ரிப்போர்ட் கிடையாது, யுஎஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து டிராஃப்ட் கொடுக்கல. ஆனாலும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா, இந்த அடிப்படையா வச்சு அவங்க கொடுத்த 2 சினாரியோவை வச்சு எங்களுக்கு இவ்வளவு சீட்டு போயிடும். 1 சீட்டு கூடுதலா கிடைச்சாலும் அதுல எங்களுக்கு 12 சீட்டு போயிடும். அதனால நாங்க உரிமை குரல் எழுப்புறோம். சூப்பர், வரவேற்கிறோம். ஆனா இந்த கார்னிகி என்டோமென்ட் ரிப்போர்ட் என்னைக்கு பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரியுமா சுரேஷ் உங்களுக்கு? திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மார்ச் 2019 இந்த ரிப்போர்ட் வெளியே வருது. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன வருதுன்னா, இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு 6 வருஷம் உங்களுடைய மாநில உரிமையும் மாநில சுயாட்சியினுடைய உரிமை எங்க போச்சு? 6 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு? பேசலாமா? அப்ப இன்னைக்கு வந்து நீங்க இந்த கார்னிகி என்டோமென்ட் ரிப்போர்ட்டை பேசுறது, இதுலயும் டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ இவங்க மாநில உரிமை இவங்க சொல்றதுல பூராமே அதீதமான ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கிறதுனாலதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது வருது. அப்ப இவங்க சித்தரிக்கிறது என்னன்னா, இவங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து அவங்களுக்கு பிச்சுதோ அன்னைக்கு வந்து நம்ம இப்படி இது பண்ணிக்கும் போது எல்லாரும் அதே நேரத்துல பண்ணணுங்கிற அவசியம் இல்லல்ல. நம்ம எப்பயுமே மாநில உரிமைக்காக உரிமையை கேட்கணும். அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அப்ப உங்களுக்கு என்னைக்கு தேவை இருக்கோ அன்னைக்கு மட்டும் மாநில உரிமையை தூக்கி பிடிக்கிறது, மத்தியில ஆட்சியில நீங்க அதிகாரத்தில் இருக்கும்போது மாநில உரிமையை பூரா மூட்டை கட்டி வைக்கிறது, இது என்ன நிலைப்பாடு ஐயா? இது சரி, மக்கள் என்னையா பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.